ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகளில் எல்லாம் நாம் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன? அது நம்முடைய ஆண்டவர், அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய உற்சாகமூட்டுகிற வார்த்தைகள். அவர் சொன்னதான வாக்கு தத்தங்களை நினைக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார். Dear children of God, we should not remember the negative words that the devil has spoken to you. You should not meditate upon the doctor's words that will upset you in your health. But you should always remember God in all your ways. Remember His promises. Remember the encouraging words. Remember how God was leading you during the past, so that God will bless your ways and God will be with you. That is the promise that God gives you today. உன் வழிகளிலெல்லாம் அவரையே நினைத்துக்கொள். டாக்டர்கள் சொன்னதான எதிர்மறையான வார்த்தைகளை நினைக்காதீங்க. கூகுள்ல நீங்க படிச்சதான மருத்துவ காரியங்களை குறித்து அதையே நினைச்சிட்டே இருக்காதீங்க. நீங்க அதையே நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளும் சந்தோஷமே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உன் வழிகளில் எல்லாம் என்ன நினைத்துக்கொள், நான் உன்னுடைய பாதைகளை செவைப்படுத்துவேன். God will bless you. God will direct your steps. Remember Him in all your ways. Acknowledge Him in all your ways. And God's words are always a blessing to God's children. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாக இருக்கின்றது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்துல மனிதருடைய வார்த்தைகளே நினைச்சிட்டே இருப்பதனால நமக்கு எந்த நன்மையுமே கிடையாது. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் கவலைப்படுவதனால உங்கள் வாழ்க்கையில், உங்கள் உயரத்தில் ஒரு முழம் கூட உங்களால கூட்ட முடியாது. அதனால நீங்கள் எப்பொழுதும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைவு கொள்ளுங்கள். Remember the promises that God has given to you. Remember the encouraging words that you have been listening through these messages. Remember the incidents that you have read in the Bible. And then you will receive God's blessings. தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை கவ்விக்கொண்டு போய்விட்டது. அப்பொழுது இவன் அந்த சிங்கத்தையும் கரடியையும் துரத்தி அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டுக் கொண்டான். அந்த வேளையில் அந்த சிங்கம் இவனை தாக்கின பொழுது அதனுடைய தாடையை இவன் பிடுங்கி கிழித்து அவன் தன்னையும் அவன் பாதுகாத்துக் கொண்டான். இந்த சம்பவத்தை சவுலிடம் அவன் சொல்லி, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த என் ஆண்டவர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று அவன் சொல்லுகிறான். David was remembering how God delivered him out of the mouths of a lion and a bear. The same way, he says, God will deliver me even now out of the hands of these Philistines. That is how he took the victory over Goliath. The same way, we need to remember all the good things that God has done during the past and praise God and glorify His name, so that God will protect you and God will deliver you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செவைப்படுத்துகிற தேவன் நீர். இப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு அவைகளை நினையாதபடிக்கு, சத்துரு சொன்ன எதிர்மறையான சாபமான வார்த்தைகளை நினையாதபடிக்கு, தேவன் சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்தருளும்.
உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், சகல நன்மைகளினாலும் அவர்களை திருப்திப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.